அவ யார பஸ்ஸுக்கு நிக்கிறா, அவ போய் பொண்டாட்டிக்கிறேன். சும்மா இருங்க, நீங்க கெட்ட கோவம் வந்து எனக்கு. பஸ் ஸ்டாப்ல இருந்தா பொண்டாட்டி இல்ல ஆயிடுவாளா? அதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறவள பொண்டாட்டி ஆயிடுவாளா? நீங்க பேசாதீங்க அண்ணி. புருஷன் பொண்டாட்டி தகராறுலாம் சகஜம். இது தயவு செய்து பெருசு படுத்தாம வீட்டுக்கு கிளம்புங்க. ஆமா, நீங்க யாரு? என்ன சொல்றீங்க? நான் யாரா? அண்ணன் எனக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா உங்களுக்கு? உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் கரெக்ட். நான் கரெக்ட் தானே? அப்ப என் புருஷன் போய் சொல்லுங்க. போய் சொல்றதானே, இங்க நிக்கிறாரு, சேர்த்து வைக்க வேண்டியதானே. வாங்க பொண்டாட்டி சொன்னா கேள்றா. வீட்டுக்கு கூட்டு போங்க. இவள நான் வீட்டுக்கு கூட்டு போக முடியாதா? வீட்டுக்கு போக பிடிக்கல, ஹோட்டலுக்கு கூட்டு போங்க. அப்படியே போய் சந்தோஷமா இருந்தீங்கன்னா சமரசமாயிருவீங்க. போலாம், ஆனா காசு வேணுமே. நான் இதுக்கு இருக்கேன். இந்தாங்க 200 ரூபா. லார்ட் கணேஷ் அசத்துறியடா. குழந்தை பிறந்துருச்சு, எல்லாம் தெரியாது. இருக்கேடா. என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி மேல கை வைப்ப? வாடி வீட்டுக்கு. அண்ணே, எனக்கு உண்மையிலேயே டைம் ரொம்ப பேடா இருக்குதுண்ணே. அவ புருஷன் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலைனா என் டைம் ரொம்ப பேடா இருக்கும். எப்படி நான் சொல்றீங்க? இவளெல்லாம் ஹோட்டலுக்கு கூட்டு போக முடியுமாடா? அகிலா, நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்றேன்.